ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதிகா விஜயகுமார். இன்றைக்கி நம்ம மாற்று சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு போய் பேசலாம். இன்றைக்கி இந்த ரசம் நம்ம அதில் நல்லா பண்ணுவோம். தக்காளி ரசம் பண்ணுவோம். எவ்வளோ வித ரசம் இருக்குதுன்னு நான் முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருக்கேன். நிறைய விதமான ரசங்கள் இருக்கு இல்லையா? இருந்தாலும் நம்ம ஒரு கல்யாணங்கள்லாம் போனால் அந்த ரசம் ஊற்றுவா கல்யாணங்கள். அது சாப்பிடும்போது ஒரு வாசனை இருக்கும், ஒரு மாதிரி ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அந்த அரோமா நம்ம சாப்பிடும்போது நினச்சிப்போம், பாத்தில் மட்டும் இப்படிலாம் ரசம் இருக்க மாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும் இல்லையா? அந்த கல்யாண ரசம் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த கல்யாண ரசம் ஃப்ளேவர் வந்துடும். நான் அந்த ஒரு மெத்தடு பண்ணி காமிக்கிறேன். கல்யாணத்தில் ஒரு அரோமா இருக்கும் இல்லையா? அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு வாசனையாக இருக்கும், நல்ல தெளிவாக வேறு இருக்கும். நம்ம வீட்டிலலாம் பருப்பு போட்டு சாம்பார் பொடியோ இல்லை ரசப்பொடியோ போட்டு பண்ணுற ரசம்ங்கிறது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஏன்னா பருப்பு போடுறோம், சாம்பார் பொடி போடுறதுனாலே திக்காக இருக்கும். சாம்பாரும் ரசம் ரெண்டும் சேர்த்து பண்ணுவோம் இல்லையா? நான் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லை? ரசப்பொடி தனியாக ஒரு 15 நாளைக்கு பண்ணி வச்சுப்போம். சாம்பார் பொடி வருஷாந்திரமாவோ இல்லை ஒரு மாதம் 2 மாதத்துக்கு சேர்த்து அரைச்சி வச்சு அந்த பொடியும் இந்த பொடியும் போட்டு பண்ணுவோம். வெறும் சாம்பார் பொடியே சில பேர் ரசத்துக்கும் சேர்த்து பண்ணுவோம் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த ரசம் ஒரு மாதிரி திக்னஸ் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். பட் இந்த கல்யாணங்களில் சாப்பிடும் பொழுது நமக்கு ஒரு இந்த மாதிரி நமக்கு ரசம் இருக்க மாட்டேங்கிறது அப்படின்னு தோணும். அந்த ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன இலுப்பு சட்டியில் 2 ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. இதெல்லாம் ட்ரையாக தான் வறுக்கணும். அப்புறம் 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 5-6 மிளகா வத்தல் போட்டுக்கலாம். 2 காஷ்மீரி சில்லியும் போட்டுக்கலாம், கலர் நல்லா கொடுக்கும். எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்துக்கணும். ஒரு வாசனை வரும் தெரியுமா? அந்த ஸ்டேஜில் அணைச்சிட்டா போகிறோம். ரொம்பவும் தீஞ்சிடக்கூடாது. அந்த வாசனை அரோமா வரும் அந்த ஜீரகமெல்லாம் தனியாலாம் வறுக்கும்போது. அப்போ அதை அணைச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். இன்னொரு சைடு ஒரு பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு உப்பு, புளி, உப்பு ரெண்டையும் நல்லா கரைச்சி வச்சுட்டோம். அதில் 2 தக்காளியோ இல்லை 1.5 தக்காளியோ போட்டு இந்த புளி வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அந்த கொதிக்கும் பொழுதே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஒரு டைம் போடலாம். அப்புறம் கடைசியிலையும் ஒரு தடவை போட போகிறோம். அந்த புளி வாசனையெல்லாம் போக நல்லா கொதிக்கணும். இப்போது அந்த மிளகா பொடியை போட்டுறக்கூடாது. நம்ம அரைச்ச பொடியை இதில் போடக்கூடாது, கடைசியில் தான் இதில் போடணும். அந்த ரசத்தில் தான் இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி போட்டு கொதிக்க விட்டுருக்கோம். வெறும் இந்த புளி தண்ணியும் தக்காளியும் கொதிச்சப்புறமா இப்போ நான் இந்த அளவு, இந்த பாத்திரத்துக்கு இந்த அளவு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளிக்கு இவ்வளோ பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இந்த புளியை இந்த பருப்பை வேக வச்சு இதில் கரைச்சி கொட்டின்னு இருக்கேன். இப்போ இந்த பாத்திரம் ஒரு 3/4 சைஸுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணியை விளாவிக்கணும், ரசத்தை விளாவிக்கணும். இப்போ நான் 3/4 சைஸுக்கு ஊற்றின்னு இருக்கேன். இது நல்லா லைட்டாக கொதித்து வரும்பொழுது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மிக்சியில், அந்த ட்ரை பொடி, அதை அப்போ போடணும். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த பொடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் தான் கொதிக்கலாம். அதுக்கப்புறம் கொதிக்க விடாதீங்க, அணைச்சிருங்கோ அடுப்பை. இந்த பொடியை போட்டு நல்லா கலக்கிட்டு, கட்டி தட்டியாக இல்லாமல் கலக்கிட்டு, மேலே கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுருக்கணும். இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பில்லை, பச்சையாக எல்லாமே இதை போட்டு இப்படி இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் நுரைச்சிண்டு வரும்பொழுது அணைச்சிடணும் அடுப்பை. கமன்னு வாசனை வருது நல்லா. இந்த மிக்சியில் மிச்சம் இருந்த பொடியும் சேர்த்து மேலாக போடுறேன், அவனும் தப்பு இல்லை. நல்லா கமகன்னு வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் அணைச்சிருங்க. ஒரு 2 செகண்ட்ஸ், 2 நிமிஷம்தான். அப்புறம் ஒரு இலுப்பு சட்டியில் ஒரு சின்ன ஒரு 2 ஸ்பூனோ 1.5 ஸ்பூன் கடுகு, 2 இல்லை 1.5 ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இது வெடிச்ச அப்புறமா கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு
அந்த ரசத்தில் தாளித்து கொட்டினா நல்லா மணக்கக்கூடிய கும்முன்னு வாசனை பயங்கரமாக இருக்குது. நல்ல தெளிவாகவும் மேலாக நிறைய தெளிவு கிடைக்கிறது. ஏன்னா இது நம்ம இந்த மாதிரி அரைச்சி போட்டிருக்கோம். ஏன்னா அது கொஞ்சம் சாம்பார் பொடி அந்த மாதிரி பொடியெல்லாம் போடுவோம். அதனால் நல்ல ஒரு கல்யாண ரசம் இப்போ ரெடி ஆகிடுது. ரசம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ பார்த்துருப்பேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. கல்யாண ரசம் டேஸ்ட்டு எனக்கு வந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. அதே தான் நான் சொன்ன மாதிரி அந்த ரசம் பொடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் தான் அதை கொதிக்கலாம். கொதித்து உடனே அதை ஆஃப் பண்ணிடணும் கேஸை. இல்லைன்னா அந்த அந்த ரசத்துக்கெல்லாம் நம்ம முன்னாடியே மிளகாப்பொடி போட்டுருவோம். புளியோட போட்டு மிளகாப்பொடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் பருப்பு அரைச்சி விடுவோம். ஆனால் இதில் முதல்ல பருப்பு கரைச்சி விட்டு நல்லா புளி வாசனையெல்லாம் போக நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியில் தான் இந்த நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அந்த பொடியை போடணும். அதுதான் அந்த ரசத்துக்கும் இந்த கல்யாண ரசத்துக்கும் இல்லை ஒரு வித்தியாசம். அதுதான் அதில் இருக்கிற சீக்ரெட், வேறு ஒன்றுமே இல்லை. இதே பொடியை நம்ம அரைச்சி மாசாந்திரமாகவும் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த பொடி போட்டால் இந்த ஃப்ரெஷ் வாசனை வராது. அப்போ அரைச்சி அப்போ போடணும். நிறைய பேர் இந்த மிளகு போடலையான்னு ஒரு சந்தேகம் வரும். ஏன் இந்த ரசத்துக்கு நீங்கள் மிளகு போடலை அப்படின்னு வரும். மிளகு போடக்கூடாது இந்த ரசத்துக்கு. மிளகு போட்டால் அது மிளகு ஜீரா ரசம் மாதிரி ஆகிடும், மிளகு ரசம் மாதிரி ஆகிடும், குட்டு ரசம் மாதிரி ஆகிடும், ஜீரக ரசம் அப்படி. ஏன்னா இல்லாமல் அந்த ரசம் டேஸ்ட் வந்துடும். அதனால இதுக்கு மிளகு போடாமல் தனியா, ஜீரகம், துவரம்பருப்பு, மிளகாவத்தல் மட்டும்தான் போடணும். இல்லை நீங்கள் பேடிகை மிளகாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. ஒரு 2 மிளகா 3 மிளகா பேடிகை மிளகாவும் ஆட் பண்ணிட்டேன்னா அந்த கலர் இன்னும் அழகாக இருக்கும். நான் இன்ஃபேக்ட் மஞ்சப்பொடி கூட அதில் சேர்க்கல. ஏன்னா மஞ்சப்பொடி இந்த டேஸ்ட்டை மாற்றிடுங்கிறதுனால நான் மஞ்சப்பொடி கூட சேர்க்கல. ரொம்ப கூட பெருங்காயம் போடலை. ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் பெருங்காயம், சின்ன ஸ்பூனில் குட்டி துணுன்னு சிட்டிகை பெருங்காயம் தான் போட்டிருக்கேன். அந்த ரசத்துக்கு நிறைய பெருங்காயம் போடுவேன். நீங்களே பார்த்துருப்பேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம். அந்த ரசத்துக்கு அப்படி தான் போடணும். கல்யாண ரசத்துக்கு ரொம்பலாம் பெருங்காயம் போடக்கூடாது. எல்லாமே மைல்டாக இருக்கணும். பொடியும் நம்ம நான் என்ன அளவு சொன்னால் அத்தனை பொடியும் போட்டிருந்தோம். ஏன்னா இந்த அளவு ரசத்துக்கு நான் சொல்கிறது நல்லா நான் ஒரு பெரிய எண்ணத்தை பண்ணியிருக்கேன் இல்லையா, பார்த்தேன் இல்லையா, அந்த அளவு ரசத்துக்கு அது. இல்லை நீங்கள் கொஞ்சம் கம்மி தான் பண்ணுறீங்கன்னா அந்த இதில் கொஞ்சம் பாதி பொடியை போட்டால் போகிறோம். டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் இந்த பொடியை கூட்டுறதா குறைக்கிறதா அப்படின்னு கூட பார்த்துக்கலாம். பொடியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சோடனே டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட பொடி போட்டு அணைச்சி விடலாம். பொடி போட்டு ரொம்பலாம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் கல்யாண ரசம். அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையலோ இல்லை ட்ராவல் விலாகோ எதுலையாவது உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.